திருவிழாக்கு வந்துருச்சுன்னு பார்த்துருக்கேன். அதே மாதிரி தேங்காய், பழம், வளையல், மஞ்சள் கொம்பு, மஞ்சள் கயிறு, தட்டு, அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் பிள்ளையார், திருவிளக்கு, எலுமிச்சம்பழம், மஞ்சள் அச்சதை, குங்குமம், திரி, எல்லா பொருளும், வாழைப்பழம் எல்லாமே எல்லா பொருளும் வந்து வெத்தலை பாக்கு அனைத்து பொருளும் வந்துருச்சான்னு பார்த்துக்கங்க. வராதவங்க சொல்லுங்க. முதல்ல எல்லாரும் அமைதியாக இருங்க. எல்லா பொருள் வராதவங்க வந்து இங்கே வந்து கேளுங்க. கழிச்சு உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நம்ம குலதெய்வம் ஐயனாரோட பூர்ணாதேவி, புஷ்பராதேவி அம்மாவை நினைச்சு இந்த திருவிழா பூஜை மிக சிறப்பாக நடந்துட்டு எடுத்து மஞ்சள் கயிறுல கட்டி விளக்கோட நடுப்பகுதியில கட்டி அத்தலையில வச்சுங்க. பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சு உதிரி பூல ஒரு பூ எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுங்க. பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக கோயில் பை வந்து உங்களுக்கு வரிசையா வருது. வரிசையா வாங்கி வச்சுங்க. நைவேத்தியத்துக்குள்ளான பிரசாதத்தை போட்டு வரிசையா வைங்க. ரெண்டு பக்கமா ரெண்டு பூசாரி வர்றாங்க. நீங்க வந்து செல் ஆஃப் பண்ணாமே இருக்கீங்க. ஸ்ரீ ஐயனார் சுவாமி திருக்கோயில் 108 விளக்கு பூஜை தெய்வத்திற்கு வருகை புரிந்துள்ள திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்களையும் நமது குளம் கண்டெடுத்த ஸ்ரீ சாஸ்தாம்பியா பீடம் மகா சமஸ்தானம் அச்சிமார் மடல் தவத்திரு சுந்தரசுவாமி அவர்களையும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் திருக்கோயிலுக்கு 108 விளக்குக்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள நமது குல பெண்களுக்கும் இவர்களுடன் வருகை புரிந்துள்ள உறவினர்களையும் மற்றும் நமது குல மக்களையும் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர் பொருளாளர் திருப்பணி செய்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நடைபெறும் 108 விளக்கு பூஜை தீபனை நமது குலமகன் திரு எஸ்.பி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி சரஸ்வதி அம்மாள் அவர்களையும் தலைமை தாங்கி தீப வழிபாட்டினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் அறங்காவலர்களும் மற்றும் குலமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நான் இன்று ஒரு இனிப்பான சுவையான இங்கு கூடி கூற ஆசைப்படுகிறேன். அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் கோயில் கட்டிடம் முடித்து குடமுழக்கு செய்து இந்த ஆண்டோட 12 ஆண்டு முடியும் நிலையில இந்த ஆண்டுக்கு இன்று தீப விளக்கு பூஜை நடைபெறுகிறது. ஏனென்றால் அருள்மிகு ஐயனார் கோயில் திருப்பணி தொடங்கும் போது 12 வருடத்துக்கு முன்னால ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூத்து குலுங்கியது. 12 ஆண்டுக்கு முன்னால இந்த கோயில் ஆரம்பிக்கிற போது குறிஞ்சி மலர் பூத்தது. அதே போல 12 ஆண்டு முடியும் தருவாயில் இந்த வருடம் எங்குமே குறிஞ்சி மலர் பூத்திருக்குது. என்ன எவ்வளோ இது பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6/10/2024 கூட்டி பாருங்க. கூட்டுத்தொகை 6 வரை. ஐயனாரை கூட்டி பாருங்க 6 வரை கூட்டுத்தொகை. இது வந்து யாருக்குமே கிடைக்காது. நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சீங்க. அதனால நீங்க எங்களுடைய திருப்பணி குழு சார் கேட்டுக்கொள்வதுன்னா அமைதியான முறையில நல்ல முறையில் நடந்திருக்கு வந்திருக்காங்க. நாங்கள் பெரும் சிரமத்துக்கு இடையில இது வச்சாலும் கேட்டிருந்த போது நமது குழு தலைவரை நான் அணுகினேன். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி ஒரு காலம் வரும் உங்களுக்குன்னாரு. அவர் காலம் வர மாதிரி சொல்லி எனக்கு இந்த உத்தரவு வழங்கியிருக்காரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து பணியை துவங்கியிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து பொறுமையாக இருந்து அம்மா அவர்கள் நல்நடத்துவாங்க. அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க. தயவு செய்து எங்கள் கூட மகன் திரு எஸ்.பி. சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி சரஸ்வதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சகுந்தா நாச்சிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சியாமலா மோகன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி பூர்ணிமா சரண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி உமா மகேஸ்வரி தங்கவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சுதா தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உலகமெல்லாம் சக்தி நிறைவு உங்க வேண்டும். ஒவ்வொருவரும் மனக்குறையும் நீங்க வேண்டும். இந்த திருவிளக்க பூஜைக்கு வாய்ப்பு தந்த சூலூர் எங்களது பூர்வீக ஐயனார் திருக்கோயில் நிர்வாக குழு கமிட்டிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை ஓம் சக்தி மன்ற சார்பாகவும் இருகூர் ஐயனார் கோயில் மன்ற சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்று முடிந்தவுடன் இந்த திருக்கோயில் குளமுழுக்கு கண்டிப்பாக வெகு விரைவில் நடக்கின்ற உணர்வுபூர்வமான ஒரு இது நேற்று தலைவர்கிட்ட நான் சொன்னேங்க. கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் அது நம்ம திருவிளக்கு பூஜையில் உட்காந்துருக்கு மகளிர் வீட்டு தாங்க இருக்குது. அதனால் எல்லாருமே மன நிறைவோட ஆத்மாத்மமான ஒரு பூஜைங்க. இது இறைவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பூஜை. அது நிறைவாக பண்ணணும். இப்போ எல்லாம் மன ஒரு முகத்தோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நேராக நிமிர்ந்து உட்காந்து நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி இது நல்ல ஒரு வாய்ப்புங்க. இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. இப்போ தலைவரோட இப்போ 9 பேர் இருக்காங்க. தலைவரோட ஒய்ஃப் அவங்க கருவறையிலிருந்து ஐயனார்கிட்ட தீபம் எடுத்துகிட்டு இங்கே தீபம் ஏற்றுவாங்க. 9 மகளிர்களும் சுமங்கலிகளும் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம திருவிளக்கு பூஜை ஆரம்பிச்சுக்கலாங்க. ஓம் சக்தி, 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 சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் 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 விளக்கே போற்றி. விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே தோன்று சுடரணைய சோதி கண்டாய் சொல்ல மர சூழா மணிதான் கண்டாய் காண்பற்கரிய கடவுள் கண்டாய் அருள் தரும் ஐயனார் மலரடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஞானமூர்த்திக்கரோரா அப்படியே முன்னாள் தென்னா எந்நாட்டவர்க்கும் வாம் திங்களில் சோதியே ஜோதியே கருள் ஜோதியே கண்டிலா ஜோதியே ரூப ஜோதியே ஐயனார் மலரடிகள் போற்றி போற்றி. சேர்த்தாலை கண்ணியை தொழுவார் பொருதி இல்லையே. ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே. பராசக்தியின் அருளால இந்த நம்ம இந்த அகிலார் கோயிலில் ஒரு திருவிளக்கு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம அங்கே திருவிளக்கு வழிபாடு தீப பேசுறவர்கள் அன்னை இந்த திருவிளக்கு வழிபாடை நீங்கள் அம்பாவை கூப்பிடணும். அதாவது ஆதி பராசக்தி நீங்கள் கூப்பிடணும். கூப்பிட்டீங்கன்னா உங்கள் திருவிளக்கு வழிபாடு அம்மா வருவாங்க. இந்த திருவிளக்கோட அனைவரும் அதே மாதிரி குழந்தை பேர் நோயுடையதை அகற்றி அன்னை ஆதி பராசக்தி பராசக்தி ஆசியும் எங்களது மறுபோர் சின்னவர் ஆசியும் நாங்கள் வழங்கக்கூடிய மயான ஈஸ்வரி மகாசக்தி மாசாணி தாயாரும் 108 அன்போடு வேண்டி விரும்பி கேட்கிறோம். இப்போ இந்த ஆதி திரு ராஜலட்சுமி அவர்கள் ஒரு திருவிளக்க நோய் வைப்பாங்க. அதே போல அவங்க அகிலார் பொறுப்பாளர் ஒருத்தர் திருவிளக்க வழிபாடு வைக்கிறார். ஓம் சக்தி சக்தி ஒரு ஓம் சக்தி ஒரு ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. திருவிழா முறையாக நம்ம அழைக்கணும். அதுக்காக நாங்கள் அம்மாவை 108 படிச்சு நாங்கள் அம்மா அழைக்கிறோம். நீங்க 2 மணி நேரம் யாரும் பேசாம மன ஒருமைப்பாடோட சிந்தனை எங்கேயுமே சிதற விடாம
நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த ஜோதி ரூபமாக இருக்கின்ற எழுந்தருளும் போல அந்த தெய்வ ஒளியாக நமது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அனைத்து தெய்வங்களும் இந்த ஜோதி ரூபத்தில் எழுந்தருளி உங்களோட கஷ்டங்கள், குறைகள், வேண்டுதல்கள், எத்தனையோ வேண்டுதல்கள், ஒவ்வொருத்தரோட மனதிலையும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்குங்க. அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த திருவிளக்கு பூஜை முடியும் போது வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க. அதனால் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானுக்கு இப்போ மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சுக்கலாங்க. அடுத்து அவங்க எல்லாருமே அதுக்காக நிற்கிறாங்க. சிவவாகன மோதகஸ்த ஷாமள கர்ண விலம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பதம் நமஸ்தே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பினை பொழுமையிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆளக்கூடிய நமது அன்னை ஆதி பராசக்திக்கு ஒரு நிலைப்பாடாக அனைவரும் இதில் கலந்து சிறப்பாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் மூலமந்திரம் படித்து ஆரம்பிக்கிறோம். ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகாயே, ஓம் சக்தியே ஓம் மங்கார காமாட்சியே, ஆனந்தியே போற்றிவோம், ஓம் உலக நாயகியே போற்றிவோம், ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றிவோம், ஓம் உள்ளமலர் வந்தவளே போற்றிவோம், ஓம் மோதிரிய பெரும்பொருளே போற்றிவோம், ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம், ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம், ஓம் மறுபந்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம், ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம், ஓம் கவலை தவிப்பாய் போற்றிவோம், ஓம் ககனவெளியானாய் போற்றிவோம், ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம், ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம், ஓம் பாமலர் துயில் துடைப்பாய் போற்றிவோம், ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம், ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம், ஓம் பாமுரு ஆனாயே போற்றிவோம், ஓம் சக்தியே தாயே போற்றிவோம், ஓம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம், ஓம் சமர்ம விருந்தே போற்றிவோம், ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம், ஓம் முருகவத்து குடையாய் போற்றிவோம், ஓம் நீன்பசி தவிப்பாய் போற்றிவோம், ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம், ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம், ஓம் மண்டமே ஆனாய் போற்றிவோம், ஓம் துணிபொருள் நீயே போற்றிவோம், ஓம் காராக வருவாய் போற்றிவோம், ஓம் கலியான மனமே போற்றிவோம், ஓம் விழியே போற்றிவோம், ஓம் வீணையே இசையே போற்றிவோம், ஓம் விரைமல கணிந்தாய் போற்றிவோம், ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம், ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம், ஓம் முத்தமியானாய் போற்றிவோம், ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம், ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம், ஓம் நீலில தெய்வமே போற்றிவோம், ஓம் துரிய நிலையே போற்றிவோம், ஓம் துரியாகிற வைப்பே போற்றிவோம், ஓம் ஆயிரங்கள் உறைவாய் போற்றிவோம், ஓம் அகிலமெல்லாம் ஆட்டி வைப்பாய் போற்றிவோம், ஓம் கருவான மூலம் போற்றிவோம், ஓம் உருவான கோலம் போற்றிவோம், ஓம் சாந்த யோகனல் தவத்தாய் போற்றிவோம், ஓம் யோகனல் உருவே போற்றிவோம், ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம், ஓம் எந்திர திருவே போற்றிவோம், ஓம் மந்திர தாயே போற்றிவோம், ஓம் பிணிதவி திடுவாய் போற்றிவோம், ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம், ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம், ஓம் சேயவன் தாயே போற்றிவோம், ஓம் திரிபுர தாளே போற்றிவோம், வினையாழ்வாய் போற்றிவோம், ஓம் வினைலாம் தீப்பாய் போற்றிவோம், ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம், அன்மணி
எல்லாத்துக்கும் ஊதுபத்தி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை பருத்தி வாழைப்பழத்தோட காம்பளை குத்திக்கோங்க. நடுவில் குத்தக்கூடாதுங்க. வாழைப்பழத்தோட காம்பளை குத்தி பூஜை ஆரம்பிச்சுக்கலாங்க. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானை கும்பிட்டு தான் ஆணை முகத்தனை இந்த நிலம்பிரை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தலை போற்றுகின்றேனே. ஓம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உங்களோட வேண்டுதலை வேண்டி அந்த புள்ளார்கிட்ட விநாயகர்கிட்ட உங்களோட வேண்டுதலை அந்த அச்சதையில் ஒரு பொருள் மூலிமா தான் அந்த தெய்வத்துக்கு போய் சேரும். அது ஒன்று பூவாக இருக்கும், இல்லைன்னா அச்சதையாக இருக்கும். அதனால் அந்த அச்சதை மூலியமாக உங்களோட இப்போ ஜோதி நிறைவாக ஜோதி ரூபமாக எழுந்திருக்காங்க. அவங்க திருவிளக்கு அகவல் இருக்குங்க, நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் உளம்போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடிவிளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா. புகழும் அம்மா. அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா. வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா. தாயாரே முந்தன் தாளடியும் சரணடைந்தேன். மாதாவே முந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். அதை டம்ளரை உங்க உள்ளங்கையால் மூடிக்கிங்க. மூடிட்டு நான் சொல்ற மந்திரத்தை கங்கேச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ அந்த தண்ணி உங்கள் உள்ளங்கையில் ஊற்றி தீர்த்தம் ஊற்றி குடிப்பீங்களா, அந்த மாதிரி குடிச்சிட்டு குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் விளக்கை சுற்றி தொலைச்சிக்கோங்க. அந்த இலை வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை சுற்றி தொலைச்சு. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கங்கேச யமுனேச கோதாவரி சரஸ்வதிங்கும் போதே அந்த மந்திரம் சொல்லும் போதே அந்த நீர் புனிதமாயிடும். அந்த மஞ்சள் அரிசி போடும்போது அந்த நீர் புனிதமாகுது. இந்த மந்திரம் சொல்லும் போது அந்த நீர் புனிதமாகி இந்த பொருள்கள் அது மிக சிறப்பான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு இப்போ எல்லாருமே யாகத்தில் கலந்துக்குவாங்க. யாகத்தை ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணுறது ஒரு திருவிளக்கு வச்சாலே அங்கே யாகம் பண்ணது ஒரு யாகம் பண்ணது. அப்போ இங்கே 108 விளக்கு வச்சோம்னா அது 108 யாகம் பண்ணதுக்கு சமம். இது இறைவனால் வகுக்கப்பட்டது. அதாவது சிவபெருமானே நம்மளுக்கு வகுத்து கொடுத்தது, பெண்களுக்காக வகுக்க
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பூஜை திருவிளக்கு பூஜை மட்டும்தான். இது ஆண்கள் பண்ண முடியாது. அதுக்காக அதாவது சுமங்கலிகள் தான் அதை பண்ண முடியும். அதனால் ஆண்கள் யாகம் பண்ண முடியும். பெண்கள் இப்போ எங்களோட இதில் ஆதிபராசக்தி இதில் பெண்கள் யாகம் பண்ணலாம். ஆனால் திருவிளக்கு பூஜைங்கும் போது சுமங்கலிகள் தான் பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்பு எங்கே கிடைச்சாலும் சரி, இது எல்லாருமே கலந்துக்குங்க. சிவபெருமானே பார்வதிகிட்ட சொன்ன ஒரே இது நம்மளுக்காக வகுக்கப்பட்டது திருவிளக்கு பூஜை. அதனால இங்கே நம்மளோட குலதெய்வம் நம்மளுக்காக இதெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இங்கே உட்காந்துருக்குறோங்க. இப்போ நாங்கள்லாம் நினச்சே பார்க்கலைங்க. இங்கே இப்படி உட்காந்து திருவிளக்கு பூஜை பண்ணணும்னு நாங்கள் நினைக்கல. இருகூரில் எத்தனையோ திருவிளக்கு பூஜை எத்தனை கோயில்களில் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. ஆனால் இப்படி ஒரு சிறப்பு இந்த கோயிலில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். முதல்ல நாங்கள் ஓம் சக்தி கோயிலில் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதனால் இங்கே இருக்க தெய்வம் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அதனால் இந்த திருவிளக்கு பூஜையில் எல்லாம் மனசார வேண்டிக்கங்க. இங்கே எவ்வளோ சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு வேண்டிக்கங்க. எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் பில்லும் சேர்த்தாளை ஒரு தீங்கில்லையே